ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நடந்த ஃபஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மத்தியானம் அரியர் எக்ஸாம் நடந்திருக்கும், அதுக்குரிய கொஸ்டினும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் நீங்கள் எழுதிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 6th செமஸ்டர் அண்ட் 8th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக இன்றைக்கி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வரப்போகிற நாளில் எக்ஸாம்ஸ் இருக்கலாம். இன்றைக்கி மெஜாரிட்டியாக ஃபஸ்ட்டு எக்ஸாம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ மெஜாரிட்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸும் இருக்கும். ஸோ அதனால் பாசிட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற இன்னும் எக்ஸாம் எழுதாமல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாம் அவங்களுக்கு ஈஸியாக தான் வந்திருக்கு, உங்களுக்கு ஈஸியாக வரக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம் நீங்கள் நல்லா பண்ணல அப்படின்னா யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் எப்பயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதானாலுமே அடுத்த எக்ஸாமில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண பாருங்கள். இப்படி எழுதிட்டோம் நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு போட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வந்து ஸ்டார்ட் ஆகி உள்ள என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அது கான்ஸ்டண்ட்டாக போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கான்ஸ்டண்ட்டாக எடுத்து போயிடுவீங்க. நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஏன்னா நீங்கள் இதை நினச்சி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வரப்போகிற எக்ஸாம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இன்னும் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, அதில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ மெஜாரிட்டி இனிமேல் வரப்போகிற ப்ரொஃபஷனாலிட்டி பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். இந்த கோர் பேப்பர் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு இப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஆனால் நீங்கள் மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் காலையில் எக்ஸாம் அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் நடந்த மத்தியான அரியர் எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக அடுத்த வர எக்ஸாம்ஸும் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ அரியர் எக்ஸாம் மட்டும் இல்லை, கரண்ட் எக்ஸாமும் ஓவரால் நீங்கள் இன்னும் நம்ம கமெண்ட் டாப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு நல்லா பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.